ஃப்ரெண்ட்ஸ், கோவிந்த் ஜெய்ஸ்வால் இந்த பேர் ரொம்ப பிரபலம். 2006 யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் 48வது ரேங்கில் வர்றாரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, முதல் முயற்சியிலேயே 48வது வரிசையில் வர்றாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. பை த வே, ஹூ இஸ் திஸ் கோவிந்த் ஜெய்ஸ்வால்? யார் இவர்? இவர் சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டும் தகப்பனாருக்கு பிறந்த ஒரு நபர். ஓகேங்களா? 2006 அவருக்கு 22 வயசாகுது அந்த ஐஏஎஸ் அந்த கேடர் வாங்கினப்போ. ஓகேங்களா? அவருடைய தகப்பனார், கோவிந்த் ஜெய்ஸ்வாலினுடைய தகப்பனார் வந்துங்க ரிக்ஷா ஓட்டுபவர். 35 ரிக்ஷாக்களை வச்சிருக்காரு. அவர் மனைவிக்கு வந்து உள்ள மிக தீவிரமான ஒரு நோயின் சிகிச்சைக்காக 90களில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்திருக்கின்ற 35 ரிக்ஷாக்களில் 20 ரிக்ஷாக்களை வித்துடுறாருங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை. அதுக்கப்புறம் இவருடைய கோவிந்த் ஜெய்ஸ்வாலினுடைய படிப்புக்காக அப்பவும் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை. மீதி உள்ள 15 ரிக்ஷாவில் 14 ரிக்ஷாவையும் வித்துடுறாரு. மீதி இருக்கிற ஒரே ஒரு ரிக்ஷாவை அவராகவே ஓனாக ஓட்டி காசு சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ வந்து அந்த கட்டத்தில் இந்த கோவிந்த் ஜெய்ஸ்வால் அவருடைய நண்பர் ஒருவர் வீட்டுக்கு போய், அந்த நண்பர் வந்து கொஞ்சம் பணக்கார நண்பர். அவர் போகிறப்போ அங்கிருந்து துரத்தப்படுகிறார், வெளியேற்றப்படுகிறார். என்ன காரணம்னா, இவருடைய பொருளாதார சூழல். இவர் வந்து லோ கேடர், ஏழை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்போ சபதம் எடுக்கிறார். அப்போ வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை, ஒரு கோல் செட் பண்ணுறாரு. பைதவே இவர் வந்து முயற்சியில் பல கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் கடுமையான முயற்சியில் ஈடுபடுகிறார். சரியான முயற்சியில், கடுமையான முயற்சியில் நிறைய புத்தகங்களை படிக்கிறார். பப்ளிக் லைப்ரரி, பொது நூலகங்களுக்கு சென்று நிறைய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்தது வந்து ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்டரி, வரலாறும் தத்துவமும். அவர் ஹிந்தி மீடியத்தில் தான் படிக்கிறாரு. கலெக்டர், ஐஏஎஸ் படிக்கிறவங்களாம் இங்கிலீஷில் பிச்சு உதறணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். நிறைய முயற்சிகள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்னா 16லேருந்து 18 மணி நேரம் வரை படிக்கிறாங்க. ஆக்சுவலாக சாதாரண விஷயம் இல்லை. கடுமையான முயற்சி, விடாமுயற்சி எப்போவுமே விஸ்வரூப வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஆக்சுவலாக ஹிந்தி மீடியத்தில் படிக்கிறார். ஆக்சுவலாக முதல் முயற்சியில் வெற்றி பெறையாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். 2வது முயற்சிக்கு பணம் கூட இல்லை அவருக்கு. வெற்றி பெறுகிறார் 22வது வயசில். 2006 ஐஏஎஸ்ல 48வது ரேங்கில் வர்றாரு. சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலும் வர முடியாது. இப்போ அவர் வந்து 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக பல டைரக்டர்ஸ்னுடைய பாஸாக உட்காந்துருக்காருங்க. அவருடைய யூடியூப்பில் அவருடைய அந்த லிங்கையும் தர்றேன், பாருங்கள், அவருடைய பேட்டியை பாருங்கள். வாழ்க்கையில் மாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. ஏழைன்னா என்னங்க, மனசளவில் ஏழையாக இருக்கிறது தான் ஏழை. பொருளாதார அளவில் ஏழையாக இருக்கிறது ஏழ்மையே கிடையாது. அது மாற்ற முடியும். மனசளவில் ஏழ்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் மாற்ற முடியாது. மனசளவில் ஏழ்மைனா அடுத்தவங்களை பொருளாதார சூழலை கருதி துச்சமென ரொம்ப லோவாக நினைக்கிறது தாங்க மனசளவில் ஏழ்மையாக இருக்கிறார். அதனால தான் அவர் புறந்தள்ளப்படுகிறார் ஒரு நண்பருடைய வீட்டிலிருந்து. அதுக்கப்புறம் அவர் அந்த கலெக்டர், அந்த ஐஏஎஸ் பதவியை அடைந்து அவர் பெற்ற வெற்றிகள்லாம் வந்து வரலாறு. ஆக்சுவலாக அவர் இன்னும் இந்த ஒரு விடாமுயற்சிக்காகவும் அது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு லெவல்லேருந்து, அதாவது பல படிகளை ஏறி அப்படியே வேற லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்ததுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி மட்டும்தான். அவர் இங்கிலீஷ் நாலேஜு, ரொம்ப போஷான ஒரு ஸ்கில்ஸ், அப்படிலாம் ஸ்கில்ஸ் இருந்தது. அதை டெவலப் பண்ணுங்கிற அந்த தாகம் இருந்தது. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணார், நிறைய படித்தார். அவர் என்ன கொண்ட கொள்கையை, வைராக்கியத்தை அடைவதற்காக கடைசி வரை வந்து முழு மூச்சுடன் அவர் வந்து முயற்சிகளை போட்டார், வெற்றி பெற்றார். வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கரண்ட்லி ரொம்ப ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தோல்வியால் துவண்டு போயிருக்கீங்கன்னா இவரை ஞாபகம் வச்சுங்க. இவருடைய வீடியோக்களை வந்து கோவிந்த் ஜெய்ஸ்வாலை வந்து நீங்கள் அந்த அவருடைய வீடியோக்களை யூடியூப்பில் போய் பாருங்கள். நமக்கு புத்துணர்ச்சி வருவதை, நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருவதை நம்மளாலே தடுக்க முடியாது. இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் தான் இந்த கோவிந்த் ஜெய்ஸ்வால். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.